ஒரு வழியை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி சிந்திக்கணும், நாம் போன வழி சரியான வழியா, பாதுகாப்பான வழியா, சக்கரை ராஜமார்க்கம்னு தியாகராஜ சுவாமி என்ன சொல்றாரோ, இந்த ராஜமார்க்கம் கிடைக்கணும், ரஜோ மார்க்கத்திலிருந்து ராஜமார்க்கத்துக்கு நாம் வரணும்னா அதுக்கு இந்த பகவத்கீதையை படிக்கணும், பாராயணம் பண்ணணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், சத்சங்கத்தில் ஈடுபடணும். இந்த சப்த சக்தி அதுக்கு தேவை. சப்ததி ஸ்லோகசபைனி நிபபந்தா இந்த பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்துருக்க. அந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணணும்னு ஆச்சாரியாரே சொல்லியிருக்க. கேயம் கீதா நாம சஹஸ்ரம், பகவத்கீதா கிஞ்சித் கீதா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வேத பாடசாலையில் படிக்கிறவர்களெல்லாம் பகவத்கீதை எழுதி மனத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு 200 பேர் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய வித்தியார்த்திகள்லாம் எழுதி கொடுத்துருக்க. அவர்களுக்கு ஒரு சம்பாவனை, ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு வேண்டிய புஸ்தகங்கள் அதெல்லாம் கொடுக்கும். அதாவது இந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக குருக்ஷேத்திரத்தில் எங்கே அந்த பகவத்கீதை உபதேசம் பண்ணாரோ ஜோதி சரோவர் அந்த இடத்துல பகவத்கீதா ரசம் அப்படிங்கிறத மகாபரிவார் சொல்லி நம்ம பெரியவர் அங்கே ஒரு சிற்பமாக ஏற்பாடு பண்ணி இந்த ஜோதி சரோவரத்தில் பகவத் பாதாவுக்கு ஒரு மந்திரம் அங்கே ஆச்சாரியாளுக்கு ஒரு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி இந்த பகவத்கீதா ரசமும் ஏற்பாடு பண்ணியிருக்க. குருக்ஷேத்திரம் போகிறவங்க அந்த தரிசனம் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பகவத்கீதைக்காக வெளிநாடுகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் 95 வயசுக்காக ஒருத்தர் பெரியவார் சொல்லி இந்த வயசுலேயே நிறைய 10,000 5,000 புஸ்தகங்கள் அனுப்பிச்சு போட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட அங்கங்கே அனுப்பிச்சுருக்கேன். பார்வதி